நம்மை காண்பவரும் காப்பவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் நம்ம யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 44ஆம் வசனத்தில் இருந்து 47ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். அப்பொழுது இயேசு சத்தமிட்டு, என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஒருவன் என் வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை. நான் உலகத்தை நியாயம் தீர்க்க வராமல் உலகத்தை ரட்சிக்க வந்தேன். ஆம் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து அவர் சொல்லுகிறார், சத்தமிட்டு சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்கிட்ட விசுவாசமா இருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தை அவன் விசுவாசமா இருக்கிறான். அப்ப என்ன சொல்ல வராரு? நான் அவரும் பிதாவும் ஒரே மாதிரி இருக்கிறாங்க. அவர் பிதா என்ன சொல்றாரோ அததான் இயேசு கிறிஸ்து செஞ்சார், அததான் அவர் செஞ்சார். அப்போ நீங்க என்னை மட்டும் விசுவாசிக்கல, நீங்க என்னை பார்க்காத என்னை காணாத தேவனிடத்துல தான் நீங்க விசுவாசம் வைக்கிறீங்க. ஏன்னா யூதர்கள் பார்த்தோம்னா அவங்க தேவன் சொன்னாங்க, ஆனா தேவன் பிதா அனுப்பின இயேசுவை அவங்க விசுவாசிக்கல. அதனாலதான் இயேசு அவங்ககிட்ட சொல்றாரு, நீங்க என்னை கண்டீங்கனாலே என் பிதாவை நீங்க காண்றீங்க. என்னிடத்துல நீங்க விசுவாசம் வச்சீங்கன்னா என் பிதாவிடத்துல விசுவாசம் வச்சிருக்கீங்க. ஏன்னா என் பிதாதான் என்னை அனுப்பினாரு. நீங்க சொல்லுகிற தேவன் தான் என்னை அனுப்பினாரு. நான் தேவனிடத்துல இருந்து தான் வந்தேன், நான் பிதாவிடத்துல வந்தேன். அதை அவர் திரும்ப திரும்ப சொல்லுகிறார். ஆனா கூட அவங்களால என்ன செய்ய முடியல, அவரை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை, புரிந்து கொள்ள முடியவில்லை, அவரை பகிரங்கமா அறிக்கை பண்ண முடியவில்லை. அவங்க எதுக்குதான் இருந்தாங்க, கடைசியில சிலுவையிலும் அறைந்து கொண்டாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு விஷயம் தெளிவா இயேசு சொல்லுகிறார், என்னிடத்துல விசுவாசமா இருக்கிறவனு அவன் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்துக்கு ஒளியா வந்தேன். பாருங்க, இயேசுவிடத்துல விசுவாசம் வைக்கிறவங்க, இயேசுவை நம்புகிறவங்க, இயேசுவை தன் வாழ்க்கையை ஆளுகை செய்யும்படியாய் அர்ப்பணித்தவங்க வாழ்க்கையில துன்பம் இருக்கலாம், பிரச்சனை இருக்கலாம், வியாதி இருக்கலாம், வேதனை இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் இருள் இராது, அந்தகார இருள், பாதாளத்தின் வல்லமை அவர்களை என்ன செய்யாது, மேற்கொள்ளாது. அப்போ அவங்க இருளில இருக்க மாட்டாங்க. இயேசுவை உண்மையாய் பற்றி கொண்ட பிடித்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அவர் இருள் இல்லை, அதற்கு மாறாக ஒளியாக வந்த கிறிஸ்து அவர்களுக்குள்ளாய் வாசம் செய்வதனால ஒளியான வாழ்க்கை, ஒரு மகிமையான ஒரு வாழ்க்கை, சந்தோஷம் நிறைந்த வாழ்க்கை, சமாதானம் நிறைந்த வாழ்க்கை, ஜீவனுள்ள ஒரு வாழ்க்கை அவர்கள் அங்கு அனுபவிக்க முடியும் என்பதை இயேசு இங்கு சொல்லுகிறார். அப்போ அது மாத்திரமல்ல, வார்த்தைகளை கேட்டும் விசுவாசியாமற் போனால் அவனை நான் நியாயம் தீர்ப்பதில்லை, ஆனா அங்கு நான் அவர்களை ரட்சிக்க தான் வந்தேன்னு சொல்றார். அப்ப இயேசு கிறிஸ்து கடைசி நாளில அவர் அங்க நியாயாதிபதியாக இருக்கும்போது கூட அவர் இயேசு வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்கிறவர்களை அவர் என்ன செய்வாரு, அவர் ஒண்ணுமே அங்க அவர் நியாயம் தீர்ப்பதில்லை. இயேசுவின் வார்த்தைகளை கேட்டு விசுவாசியாமற் போனவர்களை கூட அவர் நியாயம் தீர்ப்பதில்லை. அப்ப அவரு நியாயம் தீர்க்கலன்னா யார் நியாயம் தீர்ப்பா? ஆண்டவரோட வார்த்தை அவர்களை நியாயம் தீர்க்கும் என்பதை நாம் அறிகிறோம். கர்த்தருடைய வார்த்தை ஆனது அவர்களை நியாயம் தீர்க்கும். அப்போ இயேசு கிறிஸ்துவோட வேலை என்ன? அவர் ரட்சிக்க வந்தார், நமக்காக அவர் ஜீவனை கொடுக்க வந்தார். மத்தேயு 1:21 நம்ம தெளிவா வாசிக்கிறோம். நான் அவர்களை மன்னிக்கவும் ரட்சிக்கவும் நான் வந்தேன். மீட்டெடுக்கிறதுக்கு தான் இயேசு வந்தார், காப்பாற்ற வந்தார். நம்முடைய ஆத்துமா பாதாளத்துக்கு போக விடாம நம்மை காப்பாற்ற, நமக்கு ஜீவனை தர, நித்திய ஜீவனை தரதான் கிறிஸ்து வந்தார். அந்த இயேசுவை நீங்களும் நானும் விசுவாசித்தோம்னா, அந்த இயேசுவை ஆழமாய் பற்றி கொண்டோமே ஆனால் அந்த இயேசு நமக்கு ஒளியின் ஒரு வாழ்க்கை, ஒளியின் அண்டைக்கு நம்ம இழுத்துக்கொண்டு நம்ம அவருடைய சித்தம் செய்ய, இந்த உலகத்துக்கு ஒளியாய் ஜீவிக்க அவர் ஒளியாக வந்தது போல நாமும் இந்த உலகத்துக்கு ஒளியாய் வெளிச்சமாய் பிரகாசிக்க கர்த்தர் நம்மோடு இருந்து நம்மை வழி நடத்துவார். இப்போ இன்னைக்கு நம்ம கற்றுக்கொண்ட காரியம் என்ன? நம்ம கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது பிதாவிடத்தில் அன்பாயிருப்போம், கிறிஸ்துவை காணும்போது நம் பிதாவை காண்போம்.
அது மாத்திரமல்ல, நாம கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொள்ளும் போது, நம்முடைய வாழ்க்கையில் அவரை தக்க வைத்துக் கொள்ளும் போது, ஒவ்வொரு நாளும் அவரை ஆளுகை செய்ய அனுமதிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில இருள் இருக்காது, பாதாள வல்லமைகள் மேற்கொள்ளாது. ஏன்னா ஒளியாக வந்த கிறிஸ்து நம்மையும் ஒளியாக, ஒளியின் பிள்ளைகளாக அவர் மாற்றி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு விசுவாசிக்க வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அவருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு அப்படியே விட்டு விடாதபடிக்கு விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும்போது, அவருடைய வார்த்தைகளை சத்தியத்தை விசுவாசிக்கும் போது கர்த்தர் நம்மை சத்தியத்தின் பாதையில நடத்துவார். ஒளியின் பிள்ளைகளாக நம்ம ஜீவிக்க அவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, இன்றைக்கு நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி தகப்பனே, உம்மை விசுவாசிக்க, உம்மை ஆண்டவரை காணும்படியான கண்களை கர்த்தர், ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் எங்களுக்கு தந்தருள்வீராக. நம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்டு அதை விசுவாசித்து அதன்படி நடக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. ராஜா ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில நீர் வரும்போது இருள் இல்லை, நீர் வரும்போது குறைவுகள் மறையும், நீர் வரும்போது பாதாள வல்லமைகள் என்னோட வாழ்க்கையில மேற்கொள்வதில்லை, இருளின் அதிகாரமான காரியங்களுக்கு ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில இடம் இல்லை சுவாமி. அதை நாங்கள் அறிந்து தகப்பனே, உம்முடைய வார்த்தைகளை கைக்கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை பலன் கொள்ள, உம்முடைய வார்த்தைகளை நிலை கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர்களுக்கு உதவி செய்யும். கடினமுள்ள இருதயத்தை மாற்றி சதையான இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை அறியும்படி எங்கள் கண்களை திறந்தருளும் தகப்பனே. உம்முடைய பலத்த கரத்துக்குள்ள எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். துதிக மகிமையாவும் செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.